அந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும். அது வந்து தசையை நடத்திக்கிட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 9 பிளானட்டை சரிங்களா, அந்த 9 பிளானட் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுடைய பலனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுக்காம லக்ன நட்சத்திரத்தை எடுங்க. லக்ன நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாரம்பரிய முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, லக்ன நட்சத்திரத்தை எடுத்தாவே போதும் சார், மற்ற 12 பாவங்களுக்கு நம்ம பலன் சொல்லிடலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு தம்பியுடைய ஜாதகமே பார்த்தோம். 7ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் உட்கார்ந்து இருந்துச்சு. அதுவும் புதனோட சேர்ந்து இருந்துச்சு. இளமைக்கு காரணமான புதனோட சேர்ந்திருக்கு, நட்பு கிரகம் சேர்ந்திருக்கு. அப்புறம் ஏன் திருமணம் தாமதமா போகுது? 31 வயசுல ஏன் திருமணம் தாமதம் போகுது? இங்க ரிசல்ட் இல்ல. ரிசல்ட் இல்ல. இன்னும் எத்தனை வருஷம் படிச்சாலும் சரிதான். இன்னும் 5 வருஷம் படிச்சாலும் அதைத்தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போன பார்வை, நீசம், மாச்சி, உச்சின்னு சொல்ல முடியும் ஒழிய, இல்ல நீங்க ஏதாவது ஐயா சொன்னது மாதிரி நிறைய வந்து நாங்க வந்து வர்க்க சக்கரம்லாம் போடுவோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே மாஸ்டர் டிகிரிலேயே பார்த்தாச்சுங்க. பிஏலையும் பார்த்தாச்சு, மாஸ்டர் டிகிரிலையும் பார்த்தாச்சு, அஷ்டவர்க்கம் இல்லை எல்லா வர்க்கம் பார்த்தாச்சு. இதுல எதுவுமே தேவையில்லை. ஒரு ஜாதகம் போடும்போதே உங்களால யூகிக்க முடியுது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆளுங்கிரகங்கள் எடுக்கிறீங்க. உங்களுக்கு யார் வர்றா? ஆண் ஜாதகமா, பெண் ஜாதகமா? நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்க. 1ஆம் பாவத்துல நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்க. நட்சத்திர பொருத்தம் பார்த்துல பகையா இருக்கக்கூடாது. பகைங்கிறது என்னன்னா, சரிக்கு சரி மோதிக்கொள்வது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. சரிக்கு சரி மோதிக்கொள்றதுக்கும், பயந்து இருக்கிறது, சமமா இருக்கிறது, ஜோடியா இருக்கிறது, சம்பந்தமே இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4 வகை இருக்கு. இந்த எப்படி 4 பூதங்கள் நம்ம பிரிக்கிறோமோ, அதே மாதிரி சரிக்கு சரி மோதுறது. சரிக்கு சரி மோதுறங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எதிரியா இருக்கிறது, அதுவும் உங்களுக்கு ஈஸியா தெரியும். 27 நட்சத்திரங்கள்ல ஈஸியா. அவருக்கு எனக்கு ஒன்றும் பெரிய பகை இல்லப்பா. அதுவும் நீங்களே எழுதி பாருங்க. 27 நட்சத்திரங்க எழுதி பாருங்க. பசுமாடும் ஒரு குதிரையும் போய் சண்டை போட போறதில்ல. பசுமாடும் ஒரு ஆடும் போய் சண்டை போட போறதில்ல. ஒரு ஆணும் ஆடும் சேர்ந்து போயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கு ஒரு இருக்கு. சின்ன பகையா இருந்தா கூட அது கவனமா சேர்க்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாய்க்கும் பூனைக்கும் பெரிய பகை இல்லை. ஆனா நாயும் பூனையும் வந்து பூனையை பார்த்தவனே நாய் விரட்ட ஆரம்பிச்சு. பூனைக்கு எலிக்கு வந்து பகைன்னு சொல்லுவோம். அது பேர் பகை இல்லை, பயந்து வாழ்றது. பூனை என்ன செய்யும்னா டாமினேட் பண்ண பார்க்கும். புலி என்ன செய்யும்னாச்சு இப்ப எலி என்ன செய்யும்னா பயந்து ஓடும். ஆண்மான், பெண்மான், ஆணாடு, பெண்ணாடு, இந்த மாதிரி பசுமாடு, இந்த மாதிரி இதெல்லாம் அதான் சொன்னோம்ல, அந்த எருமை, பெண் எருமை, அதாவது சுவாதி, பூரம், சார் பூரம் வராது, உத்தரட்டாதி, உத்தரம், பூசம், கார்த்திகை, அதே மாதிரி அஸ்வினி, சதயம், இதெல்லாம் என்ன வருதுன்னா சரி, சிங்கம். இது சிங்கம் புலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவா பயன்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்கக்கூடாது. இது எதற்காக சொல்றேன்னா, வாழ்க்கையில வந்து நான் உணர்வு சார்ந்து சொல்லி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவர்கள் சார்ந்து பாருங்க. நிறைய பார்ப்பீங்க. வீட்டுக்காரர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சரி, அந்த அம்மா அப்படியே ஆடி போயிடும். வர்றாருடி 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 அப்படின்ட்டு பார்த்தா சரி, அது வந்த உடனே இந்த அம்மா என்ன செய்யணும்னா ரொம்ப பயப்படும். அவர் நிம்மதியா போய் தூங்குற தொட்டி இந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. காலையில ஆபீஸ்க்கோ இல்லை வேலைக்கோ அனுப்புற தொட்டியும் பார்த்தீங்கன்னா அது நிம்மதியா இருக்காது. மனுஷன் கண்ட வாக்குல திட்டுவான், மனுஷன் கண்ட வாக்குல இது பண்ணுவாங்கன்னா அது என்ன பயந்து பயந்து வாழ்றதுன்னு ஒரு வாழ்க்கை முறை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன செஞ்சீங்க, எது செஞ்சீங்க, என்ன இன்னைக்கு ஒரே இது பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருக்கே அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சரி, கணவன் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போவாங்க. பிரச்சனைகள் இருந்தா விடுங்க, பயப்படாதீங்க, வரட்டும், நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு, நம்ம பார்க்காத கஷ்டமான்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போற வரன் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறவங்க இருப்பாங்க. அசிங்கப்படுத்துறது, அதாவது தன்னுடைய கணவர்கிட்ட போனவனே பார்த்தீங்கன்னா சரி வேறொரு ஆணோட தொடர்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு வேற மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரிலாம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா தன்னை அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் வரும். நீங்க எல்லா வித விஷயங்களையுமே இந்த தொடர்புகள் மூலமாவே லக்ன பாவத்துல முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. லக்ன பாவம்னா நான் சொல்றது நட்சத்திரம் தனியா பிரிச்சிருங்க, உப நட்சத்திரம் தனியா பிரிச்சிருங்க. நட்சத்திரம் வந்து நேரடியா ஒரு கிரகங்கிறது, இந்த கேள்வி நிறைய பேர்ட்ட இருக்கு. ஒரு கிரகம் கிரகம் என்ன சார் பலன் கொடுக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்கேன் புனர்பூசம் எனக்கு, இப்ப புனர்பூசம் எனக்கு என்ன பலன் கொடுக்கும்? 12ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கு. அப்ப புனர்பூசம் 12ன்னா உடனே கெட்டு போச்சுன்னு முடிவுக்கு வந்துடாது. அந்த புனர்பூசத்தினுடைய பலன் எனக்கு என்ன கிடைக்கும்னா, புனர்பூசம், அதுக்கடுத்து வர்றது என்ன, குருவுக்கு அடுத்து என்ன, ராகு வருதுங்கிறோம். புனர்பூசத்துக்கு அடுத்து வர ராகு என்ன வரும்? சுவாதி. சுவாதி என்ன சொல்றோம்? 1. அப்ப சுவாதி 1. அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? சூரியன் வந்து உத்தரம் 3. அப்ப எனக்கு இந்த புனர்பூசம் என்ன பலனை கொடுக்கும்னா, எனக்கு 3ஆம் பாவம் தான். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க கமல்.
புதுசா ஜாதகம் பார்க்குறவங்க. எனக்கு புனர்பூசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ல 12 காமிக்கும். ஆனா பலன் எனக்கு என்னன்னா, புனர்பூசம்னா எனக்கு கொடுக்கறது 3. அப்ப புனர்பூசம் 3ன்னா ஒரு பயணத்துக்கு நான் போகலாமா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாமான்னா, நீங்க கட்டத்துல பார்க்கையில புனர்பூசம் 12 இருக்கு சார், எப்படி சார் நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த புனர்பூசம் எனக்கு என்ன கொடுக்குது? சுவாதியை தொடர்பு கொண்டு அதனுடைய ரிசல்ட் என்ன? உத்தரத்தை தொடர்பு கொண்டு 1 3 கொடுக்குது. அப்ப 1 3 தான் எனக்கு பலனே ஒழிய, நீங்க அங்கே போய் உத்தரத்தினுடைய பலன் 12 எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது பலன் பார்ப்போம். சுவாதின்னு ஒரு பலனை பார்ப்போம். அப்ப சுவாதி எனக்கு என்ன பலன் கொடுக்கும் பார்க்கையில எப்படி பலன் பார்ப்போம்? ராகு, சுவாதி, அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? குரு, சூரியன், உத்திராடம், அதுக்கடுத்து என்ன சொல்றோம்? குரு. குருங்கிறது புரட்டாதி. அப்ப புரட்டாதியை பொறுத்தவரை எனக்கு 9. அப்ப சுவாதி நட்சத்திரங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். ஏன்? இந்த குரு வந்து ராகுடைய வேலை செய்யும் போது, புனர்பூசம் சுவாதிடைய வேலையை செய்யும் பொழுது எனக்கு என்ன பலன் கிடைக்குது? 3 5 உத்திராடம் வச்சிருக்கு. ரிசல்ட் என்ன வருது? பூரட்டாதி 9. அப்ப என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா? அந்த சுவாதி வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். பேர் புகழை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன? 3 5ல இருந்து 9ஆ மாறுறதுனால. புரியுதுங்களா? அடுத்து என்ன செய்யறோம்? அந்த குரு கடைசியா ஒரு வேலையை செய்யுது. யாருடைய வேலையை செய்யுது? சூரியனுடைய வேலையை செய்யுது. சூரியன் வரும்போது என்ன செய்வோம்? உத்திராடம் 3 5, உத்திராடம் 3 5, கடைசியா ராகு வரும். ராகு வரும்போது என்ன வரும்? சதயம் 6. அப்ப சதயம் என்ன? சூரியன் வந்து 6ஆம் பாவத்தை தொடக்கூடாது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப அந்த குருவுடைய பலனுங்கிறது எனக்கு என்னன்னா, புனர்பூசத்தின் மூலமாக 3, சுவாதி மூலமாக 9, உத்திராடம் மூலமாக 6 கிடைக்குது. இப்ப புரியுதா வரா? நீங்க உடனே சார் 12 சார் இது அந்த வச்சுக்கிற நம்பரே எடுக்காதீங்க. என்ன ரிசல்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். தெரியுதுங்களா? அதுக்கடுத்து போய் மறுபடியும் உள்ள போய் பார்க்கணுங்கலாம் தேவையில்லை. காரணம் என்ன? நம்ம இருக்கிறது 3 பிளானட். அந்த 3 நமக்கு என்ன கொடுக்கும்? குரு நின்ற நட்சத்திரம், ராகு, ராகு நின்ற உப நட்சத்திரம், ராகு உள்ள இருந்து பிரியக்கூடிய உப நட்சத்திரம் சூரியன். அந்த 3க்கு பலன் தெரியுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? உள்ள போய் பார்க்கிறோம். குருவுடைய பலன் நேரடியா பார்த்துட்டீங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த 2 நட்சத்திரத்தை பிரிக்க பார்க்கும்போது 3க்குமே நீங்க பலன் எடுத்துட்டீங்க. அதோட முடிச்சுக்கிறோம். மறுபடியும் போய் நான் மறுபடியும் உள்ள போய் பார்க்கணுமா சார்? தேவையில்லை. ஏன்? இந்த 3 தான் நமக்கு கண்ணுக்கு தெரிறது. 3உடைய பலன் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 3க்கு பலன் தெரிஞ்சா போதும். தெரியுதுங்களா? அப்படிங்கிற போது லக்ன பாவத்துல லக்ன நட்சத்திரம் பிரிக்கும் போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை. ஏன்னா திருமணம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் பண்ணிட்டு கிடைச்சுன்னா ஜோசியர்கிட்ட வந்து கேட்கல, ஏங்க எங்க ஊர்ல ஜோசியர்ல 500 ரூபாய்க்கு பொருத்தம் பாக்குறாங்க, 100 ரூபாய்க்கு பொருத்தம் பாக்குறாங்க, நீங்க என்னங்க 5000 ரூபாய் வைக்கிறீங்க, 2 ஜாதத்துக்கு 10,000 ரூபாய் வைக்கிறீங்க. ஒரே வார்த்தையா சொல்லிருங்க, ரொம்ப சந்தோஷம், எங்க உங்க ஊர்லயே போய் பாத்துக்கிறேங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறைக்கு வந்து எப்போதுமே நல்லா கேட்டுக்கிறேங்க. எந்த ரீசனுக்காக வர்றாங்களோ அதுக்கு தக்கவாறு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க முதல்ல. அதுல திருமணம்னு வரும்பொழுது நீங்க ஓப்பனாவே உடைச்சு சொல்லுங்க. சாதாரணமா 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபாய் வாங்குவாங்க. 2 ஜாதத்துக்கு 2000 ரூபாய் திருமண பொருத்தம் பார்க்க முடியுங்க. மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுவீங்க, கட்ட முடியாம போயிடலாம். ஒன்றும் உங்களுக்கு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க, கிடைக்கும் சொல்லிப்பீங்க, கிடைக்காம கூட போகலாம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் வந்து வேற. இது அப்படி இல்லைங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையே. அதனாலதான் என்ன சொல்லுவோம்? ஜோடி பாவம் சொல்லுவோம். எந்தெந்த பாவங்கள்லாம் ஜோடியா இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வேலை செய்யும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஒரே ஸ்டார் வர்றது, ஒரே ஸ்டார் வடிச்சுக்கு அவன்லாம் தொழில பட்டைய கிளப்போம். ரிசல்ட் நல்லா இருந்தா அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வளைச்சு வளைச்சு சொத்தம் வாங்குவாங்க. அதே மாதிரி 5ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஒரே ஸ்டார் வர்றது, ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டா சரி அறிவு திறமைக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம எதற்காகன்னா பாவங்கள்ங்கிறது சும்மா இல்லை. ஏன் நம்ம 12 பாவங்கள் சொல்றோம்னா அதுதான் பெரிய கொடுப்பனையை சொல்றோம். விதின்னு ஏன் சொல்றோம்னா சூரியன் கொடுக்கறது தான் விதின்னு ஏன் சொல்றோம்னா அந்த 12 பாவங்களுடைய அந்த ஆரம்ப முனை இருக்கு பாருங்க, அந்த ஆரம்ப முனை நல்லா இருக்கணும். அது போக அது நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும். அந்த நட்சத்திரத்திலிருந்து உள்ள பிரியக்கூடிய உபநட்சத்திரமும் நல்லா இருக்கணும். இந்த 3 விதங்கள் எப்படி பாக்குறோம்? நான் சொன்னது மாதிரி நேரடியாக ஒரு பலனும் மறைமுகமாக எதுவுமே கெட்டு போக கூடாது. மறைமுகமா கெட்டு போச்சுனாவே நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. அதான் மறைமுகமா கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது நமக்கு பெரிய லெவல்ல பிரயோஜனம் இல்லாம போயிடும். நான் அதனாலதான் என்ன சொல்றேன்னா, மறைமுகமா பார்க்கும் பொழுது கெட்டு போயிருச்சுன்னா அந்த நேரத்தை குறிச்சு கொடுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு
ஜாதகத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உத்திராடம் அப்படிங்கிற பொழுது அதனுடைய தொடர்பு 8 வருதுன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப 8னா நீங்க உத்திராடம் வந்து 3, 5 தான் கையில வச்சிருக்கோம் பார்க்கையில. நீங்க கேலண்டரை பார்த்துட்டு இல்ல இங்க ஸ்டாரை பார்த்துட்டு உத்திராடம் 3, 5 தானே சார், நான் கிளம்பி போகலாமா சார் கேட்டா அது கொடுக்கக்கூடியது என்ன 8. நீங்க கிளம்பி போனீங்கன்னா சரி என்ன ஆகும், ஒரு கடுமையான கஷ்டமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்னு அர்த்தம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா அந்த பலன் பார்க்கும் பொழுது, ஏன்னா உட்பிரிவு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜாதகம் பார்க்கும் பொழுது ஏன்னா அந்த உள்முனை தொடர்பு நட்சத்திரம் பிரிச்சுட்டு கடைசியா ஏன்னா திருமண பொருத்தம் மெடிக்கல்ஸ் எடுக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க பிரிக்காம இப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு மேடம் சொன்னாங்க, சார் ஜென்ம நட்சத்திரம் நாங்க எடுப்போம் சார். புரிஞ்சு போச்சு. ஜென்ம நட்சத்திரம்னா என்ன, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் சரிங்களா, அது உங்களுக்கே தெரியும். தசையை வச்சு இப்ப எனக்கு நான் சதய நட்சத்திரத்துல பிறந்தேன். சதயத்துல இருந்து இப்ப என்ன ஆகுது, குரு திசை பூரட்டாதி, சனி திசை உத்திரட்டாதி, புதன் திசை ரேவதி, இப்ப அஸ்வினில வச்சு கேது திசை நடத்துது. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, பிறப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜாதகத்துல உங்க இதுலயே வரும். பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்துல எங்க இருந்திருக்கும், அந்த இதுல ப்ரிடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாவ ப்ரிடிக்ஷன்ல கீழே போய் பாத்தீங்கன்னா சந்திரன் நிக்கக்கூடிய இடம் வந்து வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்ப இந்த இவருக்கு பாருங்க, இவருடைய ஜாதகத்துல பிறக்கும்போது பாருங்க, சந்திரன் கேது திசையில குரு புத்தியில சனி அந்தரம் குரு சூட்சமத்துல பிறந்திருக்காரு. ஓகே. ஆனா இப்ப எங்க வந்திருக்கு பாருங்க, கேது திசையில இருந்து இப்ப எங்க வந்திருக்கு பாருங்க, சந்திரனுக்கு வந்துருச்சு. சந்திரனுக்கு வந்துருச்சு. அப்ப சந்திரனுக்கு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அதாவது கேது திசை முடிஞ்சு, சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, இப்ப சந்திர திசை போயிட்டு இருக்கு. இப்ப சந்திர திசையில என்ன புத்தி ஓடுது, சூரிய புத்தி ஓடுது. சூரிய புத்தியில என்ன அந்தரம் ஓடுது, சந்திரன் அந்தரம் ஓடுது. சந்திரன் அந்தரத்துல என்ன சூட்சம் ஓடுது, கேது சூட்சமா ஓடுது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சந்திரனை பொறுத்தவரையில மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம வந்து பொருத்தம் பார்க்கறது கூடாது, பொருத்தம் பார்க்க கூடாது.